जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कविता जम्बू पलसार पक्षितम उमासुतम शोक विनाश कारणम नमामि विघ्नेश्वर पादपंकजम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. நவகோள்களின் துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு. இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடியது வகையில எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னா கிரகம். நம்ம ஒரு விஷயத்த மறந்துடும், கிரகங்கள் மறக்காது. அந்தந்த நாள்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னா இன்றைய தினம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல நம்ம இருப்போம். நாளைய தினம் சனிக்கிழமை சனி பகவானுடைய ஆதிக்கத்துல நம்ம இருப்போம். அந்த மாதிரி இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி செய்யணும்? 12 ராசிக்கும் நான் பலன்கள் சொல்றேன். யாரிடம் பேசக்கூடாது, அதே போல யாரை அதிகம் நம்பக்கூடாது, அதே போல எந்த ஒரு விஷயத்தை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், எங்கே பணத்தை கவனமாக கையாள வேண்டும், யாருக்கு திடீரென்று நல்ல செய்தி வரும், யாருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ட்விஸ்ட் இருக்கும். இது இந்த வாரத்திற்கான ராசி பலன். இந்த வாரம் இதுதான் நடக்கும். இந்த வார ராசி பலன் நான் சொல்றேன் இல்லையா, இந்த வாரத்துல இதுதான் நடக்கும். எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த நெக்ஸ்ட் ஜென் காணொலி பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, சுவாமி நாங்க உங்க சேனல் பார்க்கும்போது எனக்கே சொன்ன மாதிரி இருக்கு சில விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பா நல்லதே நடக்கணும், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க அப்படின்னும் போது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஏதாவது இப்ப நான் உங்களுடைய இந்த வார ராசி பலன் சொல்லும்போது அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு சந்தேகங்கள் இருக்கும்பொழுது கண்டிப்பா உடனே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, உடனே கால் பண்ணி பேசுங்க. எங்க குருஜி கிட்ட ஒரு நிமிஷம் நான் பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுங்க, நான் சுவாமி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த வார ராசி பலன்ல ஏதாவது இருக்கா உடனே டக்குன்னு கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு முறை நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வார ராசி பலன்ல உங்களுக்கு மைண்ட் செட் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இப்படிதான், நம்ம லைஃப் இப்படி, இந்த வாரம் நமக்கு இப்படிதான் போகும், ஸோ நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா சிலருக்கு இதுல அதீத நம்பிக்கை இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தர் சந்திராஷ்டமமா நம்ம இப்படிதான் இருக்கணும், இன்னைக்கு நமக்கு அஷ்டமச்சனியா, நமக்கு கண்டகச்சனி நடக்கிறதா, நம்ம இப்படிதான் இருக்கணும். சில பேர் தெளிவாக இருப்பார்கள். சில பேருக்கு நம்ம சொல்லணும், சார் இது இப்படி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க கேட்பாங்க. சில பேர் தனக்கு கஷ்டம் வரும்போது தான் தெய்வத்தை அதிகமா நினைப்பாங்க. சில பேர் கஷ்டம் வராத வரைக்கும் தெரியாது, அவங்க வாட்டுக்கு போவாங்க வருவாங்க, நீ போய் சாமி கும்பிட, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்வாங்க. தனக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது தான் கோவிலா ஓட ஆரம்பிச்சிருவான். அது போல ஜோதிடம் என்பது நம்மளை பத்தி நம்ம முழுக்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் பிரம்மன் எழுதியதை அதனால்தான் பிரம்ம வித்தை கற்றவன் என்று ஜோதிடம் பார்ப்பவர்களை சொல்லுவார்கள். வாங்க ராசி பலன் போவோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். மீனராசி நேயர்களை, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. நான் எல்லாருக்காகவும் ஓடிட்டே தான் சார் இருக்கேன், ஆனா எனக்கான பலன் எனக்கு எப்ப கிடைக்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கிறது தான் இப்ப மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. உங்கள் மனதில் பல நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கேள்விக்கு இந்த வாரம் ஒரு விடை கிடைக்கலாம். எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, ஆனால் உங்களை அமைதியாக்கலாம், பின்னர் ஒரு புதிய பாதை காட்டலாம். அந்த வாரம் உங்களுக்கு மனசாட்சி சொல்லும், இந்த வார்த்தையை அலட்சியம் செய்யாதீர்கள். குடும்பத்துல வைத்திருந்த ஒரு விஷயம், குடும்பத்துல எப்படி இருக்கீங்க, குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக சொல்லாமல் வைத்திருந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளலாம். குடும்பத்துல நல்ல விஷயத்த பகிர்ந்துக்கோங்க. எதையுமே பெருசாக்கிக்காதீங்க. குடும்பத்துல கொஞ்சம் நார்மலா உங்களுடைய அணுகுமுறை வீட்டின் சூழ்நிலை மாற்றும். சோ பாத்துக்கோங்க. வேலை அமைதியாக இருந்தவர்களுக்கு வாய்ப்பு, பொறுமையா இருந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ப்ரமோஷன், சம்பள உயர்வு, ஏதோ ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பணியிடத்தில் அதிகமாக பேசாமல் ஒழித்து கொண்டவர்களின் திறமை கவனிக்கப்படலாம். கரெக்டா பேசிட்டு கரெக்டா வேலைக்கு போயிட்டு கரெக்டா செய்யறாங்க பாத்தீங்களா, ஜெனூன் பர்சன் சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மூலம் ஒரு தகவல் கிடைக்கலாம். தொழிலில் பாத்தீங்கன்னா நம்பிக்கையா ஆவணமா, தொழில ஒரு நம்பிக்கை முக்கியமா ஆவணம் முக்கியமா அப்படின்னு கேட்டா ஒப்பந்தம், ரசீது, கணக்கு அனைத்தும் முறையாக வைத்திருங்கள். ஆனால் பணம் தொடர்பான விஷயங்களில் வார்த்தைகளை மட்டும் நம்பாதீர்கள். சோ கரெக்டா பாத்துக்கோங்க. பண விஷயத்தில் கையில் தங்காத வரவு, பணம் கையில் தங்காத வரவா இருக்கு. பண வரவு கிடைத்தாலும் உடனே தேவைக்கு நிற்கலாம். வீட்டு செலவுகள் அதிகமாக இருக்கலாம். இந்த வாரம் ஆசைக்கும் அவசியத்திற்கும் வித்தியாசம் தெரிந்து செலவு செய்யுங்க. ஏன்னா இது மிக முக்கியமா, ஆசைக்கும் அவசியத்திற்கும் வித்தியாசம் பார்த்து செலவு செய்யுங்கள். அதுதான் விசேஷம். பார்த்துக்கோங்க. இஎம்ஐ, லோன், திரும்ப அடுத்தடுத்த விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். பண விஷயம், பண பற்றாக்குறை, அடுத்தடுத்த சில விஷயங்கள் போயிட்டே தான் இருக்கும். ஸோ சில விஷயங்கள்லாம் பாருங்க, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சில விஷயங்கள்லாம் ஒய்ஃப் கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம கரெக்டா கொஞ்சம் கொண்டு போங்க.
சாதாரணமா சொல்லுங்க மனைவி கிட்ட எல்லாம், கடிந்துட்டு சொல்லணுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதனால இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போனாதான் சிறப்பு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல மனைவியும் வேலைக்கு போறாங்களா, அவங்கள தட்டி கொடுத்து சரிம்மா கொஞ்சம் பார்த்து மெதுவா பத்திரமா போயிட்டு வா, கொஞ்சம் அனுசரணையான வார்த்தை, கொஞ்சம் நல்ல இது எடுத்தவங்க ஒருத்தவங்க பொண்டாட்டிக்கிட்ட பேசாதீங்க. ஸோ என்ன பேசணுங்கிற மாதிரி கரெக்டா பேசிக்கும். திருமணம் மனதிற்கு பிடித்த பதில் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும். காதல் பாத்தீங்கன்னா இதயத்தில் மறைத்த உண்மை. காதல்ல காதலன் காதலி நான் லவர்ஸா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு விஷயத்துல இதயத்துல ஒரு விஷயம், ஒரு மறைத்த உண்மை வெளியே வரும். கோர்ட்டு கேஸ், பொறுமை தேவைப்படும் கட்டம். சோ கொஞ்சம் பொறுமையா இருந்தா சிறப்பா இருக்கும். விவாகரத்து மனம் சொல்லுவது, மனம் என்ன சொல்றது, சட்டம் என்ன சொல்றது, இதுதான் இப்ப விவாகரத்துக்கான விஷயமா இருக்கு. இது என்னங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். யாரிடமும் சொல்லக்கூடாத ரகசியம் உங்கள் மனதில் இருக்கும் அடுத்த படி. அடுத்து நீ இதுதான் செய்ய போற அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சோ அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். உங்களிடம் தவறு செய்தாலும் மீண்டும் அவரை நம்ப முயற்சி செய்யாதீர்கள். தவறு செய்யறான்னு அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் பல நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு ஆசை, நடக்காது என்று நினைத்த ஒரு விஷயம், தாமதமாகிவிட்டது என்று விட்டுவிட்ட ஒரு முயற்சி, இதில் ஏதாவது ஒன்று மீண்டும் உயிர் பெறலாம். சோ நிறைய நல்ல விஷயங்கள். பிறகு ஒரு புதிய நபர் மூலம் ஒரு புதிய தகவல்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எதற்குத்தான் இத்தனை நாள் காத்திருந்தேனா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல செய்தி, நல்ல விஷயங்கள் வரும். சோ அதெல்லாம் கரெக்டா பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்லது. என்னன்னா திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே நீங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல நடிக்கிறது யாரு, நடிக்க வைக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா இறைவன். அந்த நேரத்துல சில நேரத்துல இப்படியும் பேச முடியாம அப்படியே சில விஷயங்கள் போயின்னு இருக்கும். கவனமா இருங்க. ஏதாவது சந்தேகம்னா உடனே எனக்கு போன் பண்ணுங்க மீனராசி, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். சுபா.